ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட திருநெல்வேலிக்கிறேன். திருநெல்வேலி ஜங்ஷன் மீனாட்சிபுரத்தில் 3 ஊர் சேர்ந்து நடத்தக்கூடிய முப்பெரும் தெய்வங்களோட கோயில் கொடைக்கு தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ள நடத்துனவங்களாம் குறை சொல்லக்கூடாதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி ஜங்ஷன் மீனாட்சிபுரத்தில் இப்பேற்பட்ட ஒரு கொலை நடந்துச்சான அளவுக்கு ஆச்சரியப்பட வச்சுட்டாங்க. மணியும் சரியா 12 மணி ஆயிடுச்சு. சாமி எல்லாருமே வேட்டைக்கிழமை ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் வேட்டைக்கிழமத்துக்கு முன்னாடி இந்த ஆடு பண்ணிலாம் பழி கொடுத்துட்டு போறதா இன்ன வரைக்கும் ஒரு ஐதீகமாக பண்ணிட்டு வராங்க. ஆனால் ஒரு சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, சாமி வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் பலி கொடுப்பாங்க. ஆனால் இங்கே ஒரு டிஃப்ரெண்டாகவே இருந்துச்சு. நானும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சாமி சுடுகாட்டுக்கு வேட்டைக்கு கிளம்பும் போது மைக்ல ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க, எந்த கை குழந்தையுமே தொட்டில போட்டு ஆட்டாதீங்க, கையில எடுத்து வச்சுக்கோன்னு சொன்னாங்க. போன வீடியோலயே சொன்ன மாதிரி சாமி தாமிரபரணி நதியை கடந்து அந்த பக்கம் சுடுகாட்டுல வேட்டைக்கு போவாங்க. ஆனால் வேட்டைக்கு போற சாமி எலும்புலாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க. வேட்டைக்கு போயிட்டு முட்டைக்காவெல்லாம் கொடுத்துட்டு தான் வருவாங்க. அந்த சாமி வேட்டைக்கு போயிட்டு வர அழகே தனி அழகாக இருக்கும். சாமி வேட்டைக்கு போயிட்டு வர வரைக்கும் நிறைய மக்கள் சாமி எப்போ வரும் எப்போன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. வேட்டைக்கு போயிட்டு வந்த சாமி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாங்க கோயில் வாசலில். ஏன் பார்த்தீங்கன்னா, வேட்டைக்கு போன எல்லா சாமியுமே ஒன்றா வந்தக்கப்புறம் தான் கோயிலுக்குள்ளே போகணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேட்டைக்கு போன சாமி எல்லாருமே வந்துட்டாங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கோயிலில் பூக்குழியில் இறங்கி நடந்து போக சொல்லுவாங்க. இந்த கோயில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பண ஓலையை எரிச்சு சாமி அதில் ஓடி போக சொன்னாங்க. அங்கே உள்ள 3 சாமியுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்க. நம்ம என்ன கேட்டு போகிறோமோ அது அப்படியே நடக்கும். சாமிக்குள்ள அலங்காரம் எல்லாமே நல்லா ராஜ தோரணையில் பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த மாதிரி நம்ம கோயில் கொடையை பார்க்குறதா இருந்தால் 2028 தாங்க இந்த மாதிரி கொடையை நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒருக்க தான் அந்த கோயில் கொடையை நடத்துகிறாங்க. அந்த ஊரோட இளைஞர்களும் சரி, அந்த ஊரோட பொதுமக்களும் சரி, அவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த கோயில் கொடையை நடத்துனாங்க. அது மட்டும் இல்லாமல் காவல்துறை அதிகாரிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த கொடையை நல்லபடியாக சேஃபாக நடத்தி கொடுத்தாங்க. இந்த கொடைக்கு யாரெல்லாம் வந்தீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வீடியோ வரணும். நம்ம ஐடியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.